ஆ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எஸ்எல் ஹண்டிங் அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட். ஸோ இதில எஸ்எல் ஹண்டிங் எப்படி நடக்குது? எஸ்எல் ஹண்டிங் ஏன் நடக்குது? அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஓகேவா? இந்த எஸ்எல் ஹண்டிங் அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம ஒரு இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸோ இல்ல இவ்வளோ அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆச்சுனாலும் நான் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு சொன்னா, இன்னொருத்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் எடுத்தவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ வந்து நம்ம எவ்வளோக்குள்ள நம்ம விடுறோமோ, அவ்வளோக்குள்ள நம்ம லாஸ் ஆகுறோம். ஸோ, இந்த லாஸ வந்து இன்னொருத்தங்க ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த சார்ட்ட வச்சே சொல்லி தரேன். பேங்க் நிஃப்டி சார்ட்ட வந்து நம்ம இப்ப பார்த்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ, பேங்க் நிஃப்டி சார்ட் இந்த வீக் ஃபுல்லா எப்படி இருந்திருக்குது? அதாவது 24 டூ அப் டு டேட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ, இந்த வீடியோ வந்து நீங்க லாஸ்ட் வர கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ வீடியோவ கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்குது. ஓகேவா? அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல மூவ்மெண்ட் குடுத்துட்டு ஒரு ரேஞ்சில வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அதாவது 48,900 அந்த ரேஞ்சில வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. திங்கட்கிழமை இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்ல ஒரு கேப் டவுன். கேப் டவுன் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரீன் வச்சிருக்குது. ஸோ கிரீன் வச்ச உடனே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னா, ரீட்டெய்லர் அதாவது நம்மள மாதிரி ரீட்டெய்லர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இது வரையாவது மேல வரும். அதாவது எது வரை அப்படின்னு சொன்னா, இந்த இடம் வரையாது. இங்கேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் இங்க வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, கால் சைடு ட்ரேட் வந்து நெறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கால் சைடு ட்ரேட் வந்து நெறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ கால் சைடு எடுத்த உடனே அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க வச்சிருப்பாங்க? அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாட்டத்தில வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இந்த இடத்துல எடுக்குறாங்க. மார்க்கெட் வந்து இதுவரை வரும். ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா அது நடக்கல. ஃபர்ஸ்ட் கேண்டிலே மார்க்கெட் என்ன பண்ணுது? ட்ராப் பண்ணுது. ட்ராப் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேவா? ஸோ ஹிட் ஆகணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அகைன் வந்து மார்க்கெட் வந்து கீழ தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. உடனே எடுக்க மாட்டாங்க. ஒரு 2, 3 கேண்டில் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ கன்சல்டேஷன் ஆனோனே அவங்க அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேல தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேடு. அதாவது கால் சைடே மறுபடியும் நெறைய ரீட்டெயில் ட்ரேடர் அதாவது பிகினர்ஸ் வந்து நெறைய இப்போ வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்குள்ள வந்து பிகினர்ஸ் வந்து நெறைய என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களோட மோட்டிவ் என்னன்னு சொன்னா, கம்மி டைம்ல அதாவது சீக்கிரமே ஒரு நாளைக்கு 5,000, 10,000, 50,000, 1,00,000ன்னு சொல்லி சம்பாரிச்சிரணும். அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த மார்க்கெட்டோட பெரிய வியாதியே. நான் சொல்றது ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரலாம். என்ன ஆனா கோவப்பட்டாலும் அதுதான் உண்ம. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் பண்ற தப்புனால தான் மார்க்கெட் வந்து ஒரு நிலையான கரெக்ட்டான மூவ்மெண்ட் இல்லாம இஷ்டத்துக்கு மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் கிரீன் கேண்டில் வச்சு வச்சு மார்க்கெட் கொஞ்சம் மேல வந்தோனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஓகே அகைன் வந்து மார்க்கெட் வந்து கால் சைடு தான் போகுது. போய் எங்க வர வரோம்? இங்க வர வரோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டெய்லர் என்ன பண்றாங்க? கால் பொசிஷன் எடுக்குறாங்க. அகைன் மறுபடியும் அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து ஹிட் ஆகுது. அதாவது அவங்களோட சடனா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ஹிட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துருது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்னு சொன்னா, இப்போ கீழ இறங்குனோனே என்ன ஆகும்னு சொன்னா, அவங்களோட அடுத்த ட்ரேட் புட் ட்ரேட் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்க, ரெக்கவர் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு பெரிய லாஸ். இப்போ ஆல்ரெடி ஒரு லாஸ் இந்த ஏரியா இவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சுல ஒரு லாஸு, அடுத்த லாஸு. ஸோ 2 லாஸுமே பெரிய லாஸா இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஓவர் ட்ரேடிங். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அகைன் வந்து அவங்க கீழ போறத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. மார்க்கெட் மேல தான் வரும். ஏன்னு சொன்னா, ஒரு சில யூடியூப்ல வந்து யூடியூப் சேனல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணதுக்கு மார்க்கெட் வரும். ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா வரும்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வரும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது உடனே வரும். நம்ம நெனச்ச உடனே வரும் அப்படிங்கிறத நெனச்சு, நம்மளோட ஈகோவ கண்ட்ரோல் பண்ணாம, நம்ம நெனைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைசாவ வந்து நம்ம வந்து லூஸ் பண்றது தான் பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த தப்ப வந்து தயவுசெய்து என்னோட சேனல பார்க்குறவங்க, என்னோட டெலகிராம்ல இன்னும் என் கூட சேர்ந்து பயணிக்கிறவங்க யாருமே இந்த தப்ப வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டா என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஓகேவா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் கேப் டவுனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் வைக்கிது அப்படின்னு சொன்னால் ஒரே கேண்டில் பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ மார்க்கெட்டை அகைன் அடுத்த கேண்டில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த செல்லர்ஸ் ஓகேவா, இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் போயிட்டு திரும்ப அகைன் வரச்சில் திரும்ப ரிவர்சல் ஆகுச்சில் இங்கே வந்து செல்லர்ஸ் வருவாங்க. ஓகேவா, முந்தின நாள் செல்லர்ஸ் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்க செல்லர்ஸ் வந்து இங்கே வர்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை அடுத்த நாள் வந்து ஹெவியாக செல் பண்ணுறாங்க. செல் பண்ணுறச்சில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகுச்சில் என்ன ஆகுன்னு சொன்னால் இங்கே செல் பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணவங்களுக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுச்சில் பெரிய ப்ராஃபிட் இருக்கும். அதாவது நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பையர்ஸை வந்து டாமினேட் பண்ணணும்னு சொன்னால் இவங்க ஒரு 1000 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2000 கோடிக்கு விற்கணும். சாரி பை பண்ணணும். 2000 கோடிக்கு பை பண்ணால் தான் மார்க்கெட் எங்கே வரும், இந்த இடத்துக்காவது வரும். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து அதாவது இவங்க 1000 கோடிக்கு விற்று மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆக இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஓப்பன் ஆன உடனே பையர்ஸ் வந்து அதாவது பையர்ஸ் வந்து 2000 கோடிக்கு வாங்கினாதான் அட்லீஸ்ட் இந்த இடத்துக்காவது முடியும், கொண்டு வர முடியும். மார்க்கெட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே இப்படி நடக்காது. ஏன்னு சொன்னால் 2000 கோடி போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இல்லை. கண்டிப்பாக இப்போ வந்து 49,000. ஸோ இந்த 49,000 தாண்டி 49,100 கிட்டத்தட்ட 49,100 போச்சுன்னா தான் இவங்க ஸ்டாப் லாஸை எடுக்க முடியும். யாரால? இங்கே ஓப்பன் பண்ணக்கூடிய பையர்ஸால். அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய பையர்ஸு கிட்டத்தட்ட இவங்களோட இந்த செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அதாவது எடுத்தால் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா, ஸோ அப்படி எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ வேணுங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க வந்து உள்ளே இறக்கணும். பெரிய பெரிய எஃப்ஐஎஸ் நினச்சா தான் அது முடியும். சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் முடியாது. ஓகேவா, ஸோ அவங்க நினச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 5000 கோடி. ஓகேவா, ஒரு 5000 கோடியை இவங்க வந்து உள்ளே இறக்குனா தான் மார்க்கெட் என்ன ஆகும், இங்கே வர கொண்டு போய் இவங்க ஒரு 1000 கோடி உள்ளே போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 1000 கோடியை இவங்க என்ன பண்ண முடியும், பீட் பண்ணி இவங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 5% வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த 5% இவங்கள வெறும் 5000 கோடி போட்டு வெறும் 100 கோடி 200 கோடி இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இவங்க அவ்வளோ அமௌண்ட் உள்ளே இறக்கணும். ஓகேவா, ஸோ அதை யாருமே அந்த தப்பை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பையர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக என்னன்னு சொன்னால் இது வந்து பையர்ஸோட பையிங் இதே கிடையாது. இது என்னன்னு சொன்னால் ரீட்டைலர் இருப்பாங்க இல்லையா, ரீட்டைலர் வந்து இந்த இடத்துல ஒரு சில பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஓவர் நைட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் காமிக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட் அவ்வளோத்தையும் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் புக் பண்ண உடனே டக்குன்னு ஒரு க்ரீன் கேண்டில் வைக்கும். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் எதுக்கு வைக்கணும்னு சொன்னால் அந்த கேப்பை ஃபில் பண்ணக்காண்டி இது பையர்ஸ் வரல, இவங்களோட இந்த செல்லர்ஸோட அதாவது ரீட்டைல் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங். ஓகேவா, அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து இவங்க எடுத்துகிட்டு அகைன் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அகைன் வந்து அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்சமாக மேலே போய்ட்டு அகைன் வந்து டவுன் சைடு தான் அடிக்கும். ஓகேவா, ஸோ இவங்கள டார்கெட் பண்ணதுக்கு இந்த இடத்துல இவங்களால முடியாது. ஓகேவா, அதனால தான் மார்க்கெட் என்னாச்சு, மேலே போக முடியாமல் அகைன் வந்து கீழே இறங்கிருச்சு. ஒரு கொஞ்சம் கற்றுக்கிட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த க்ரீன் கேண்டிலில் கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதை உடச்சி மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்போது கண்டிப்பாக புட் சைடு ட்ரேடிங் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, இந்த புட் ட்ரேடிங் வந்து எடுத்த உடனே இவங்களுக்கு என்ன சொன்னால் எடுத்த உடனே இவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டு அகைன் வந்து கன்சல்டேஷன் அகைன் பெரிய ப்ராஃபிட்டு. ஓகேவா, ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி இறங்கச்சில் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னால் ரேண்டம் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருப்பாங்க. அதாவது இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க ஓகே இந்த இதை கன்சல்டேஷனை உடச்சி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் ஸ்கேல்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸ்கேல்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெறும் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் 30 பாயிண்ட். ஸோ இதுதான் அவங்களோட டார்கெட். ஸோ அந்த மாதிரி எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு 100-200 பாயிண்ட் டவுன் ஆன உடனே அவங்களுக்கு சூப்பராக ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், எடுத்துகிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போச்சில் என்ன ஆகுது, அகைன் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இது எல்லாமே என்னன்னு சொன்னால் ப்ராஃபிட் புக்கிங். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டு ஸோ அகைன் மார்க்கெட் வந்து அங்கேருந்து மேலே பையர்ஸ் வரல இன்னும். ஸோ பையர்ஸ் வந்து இங்கே மார்க்கெட் செல்லிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ பையர்ஸ் வரல. பையர்ஸ் வந்தால் தான்
என்ன ஆகும்னு சொன்னால் அகைன் அந்த பையரோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ அந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காண்டி மார்க்கெட் வந்து மறுபடி கீழே இறங்கும். ஸோ ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் வரல. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கன்சல்டேஷனில் போட்டுருக்கு. அதாவது பையர் செல்லர் 2 பேருமே என்ன செய்யணும் தெரியாமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக வரல. ஏன்னா பையர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தான் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுவாங்க. ஸோ ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து அப்படி நடக்கல. ஓகேவா? அதனால மார்க்கெட் என்ன ஆகுது, கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ இந்த ரீசன்னால தான் கன்சல்டேஷன் நடக்குது மார்க்கெட்டில், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கன்சல்டேஷன் ஆகுது. அகைன் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக மேலே மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல மேலே வந்து மார்க்கெட் ஒரு கேண்டில் வச்சு மூவ்மெண்ட் மேலே வரச்சில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகணுன்னு என்ன ஆகுது, மார்க்கெட் கொஞ்சமாக மேலே மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணி இதில் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் மிச்சம் இன்னும் பார்த்துட்டு இருக்கு, என்ன மார்க்கெட் கீழே தானே போகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தா இதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கச்சு அவங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி எங்கேயாவது அவங்க நோ லாஸ் நோ கெயின் அந்த ரேஞ்சுக்கு வர்றாங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட்டாவது புக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே வரச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல செல் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதாவது இங்கே செல் பண்ணவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆனோன்னா அவங்களுக்கு வந்து பேனிக் வரும். அதாவது பயந்துருவாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, இதையும் விட்டோம்னா கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணச்சில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் கீழே வருது. ஓகேவா? ஸோ செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண உடனே அகைன் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஸோ கீழே இறங்கி அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ணி முடிச்சோன்னா மறுபடியும் என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஃபுல் டே வந்து கன்சல்டேஷன்லேயே போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான அதாவது திங்கக்கிழமைக்கான மார்க்கெட்டில் வந்து நடக்குது. அகைன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே பொசிஷன் தான். 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல கன்சல்டேஷன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பையர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே தான் போகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பையிங் சைடுக்கு போகிறாங்க. ஸோ பையிங் சைடு போனோன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதாவது செல்லர்ஸை வரவழைச்சா தான் பையிங் சைடு கொண்டு போய் அவங்களோட ஸ்டாப் லாஸை அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதை உடச்சி மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே இறங்குது. ஸோ கீழே இறங்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் செல்லர்ஸ், இந்த செல்லர்ஸ்னால் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் செல்லர்ஸ் இல்லை, ரீட்டைலர் எல்லாருமே வந்து உள்ளே வருவாங்க. அதாவது உங்களை மாரி என்னைய மாரி ஒரு ரீட்டைலர், அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு 50,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே பிரேக் டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட், அப்போ இங்கேருந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இப்படி கீழே தான் போகும் அப்படின்னு நினச்சி உள்ளே வர்றாங்க. ஸோ உள்ளே வரும்போது என்னன்னு சொன்னால் அடுத்த நாள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பை பண்ணி வச்சு அடுத்த நாள் ஒரு பெரிய கேப் அப். ஸோ கேப் அப் ஆகச்சில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்களுக்கு அதாவது இந்த இடத்துல செல்லர்ஸ் இந்த இடத்துல செல் பண்ணவங்களுக்கு இங்கே மார்க்கெட்டுக்கு இங்கே ஓப்பன் ஆகச்சில் சரியான லாஸில் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஓகே இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கு மார்க்கெட் கீழே வரும், அப்போ நம்ம லாஸையாவது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எப்படியாவது இவங்கள இன்னும் பேனிக் பண்ணி இவங்களோட இருந்து எவ்வளோ பைசாவை உருவ முடியுமோ அவ்வளோ உருவிடலான்னு சொல்லி இந்த பையர்ஸ் பிளான் போட்டாங்க. ஸோ கேப்பை ஓப்பன் பண்ணி அகைன் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ மார்க்கெட் இப்படி 2-3 கேண்டில்லே மேலே போச்சில் இங்கே வந்த செல்லர்ஸ் வந்து பயந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பெரிய லாஸில் வந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. எக்ஸிட் ஆகணுன்னா மார்க்கெட் என்ன ஆகுன்னு சொன்னால் அகைன் கீழே வந்து கன்சல்டேஷன். ஓகேவா? ஸோ அப்போ செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே மேலே இல்லைங்கச்சில் இங்கே பையர் வந்து மேலே கொண்டு போய் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஹோல்டு பண்ணோன்னு என்னன்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக கன்சல்டேஷன். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து என்ன செய்யணும் தெரில, அதாவது பையருக்கு பையும் பண்ணவா இல்லை செல்லிங் பண்ணவா எதுவுமே தெரியல. ஸோ என்ன ஆகுது, மார்க்கெட்டு வந்து அகைன் வந்து இந்த டைம் டிகே ஆக என்னன்னு சொன்னால் 1-2 இருக்கக்கூடிய பையர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எக்ஸிட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பை பண்ணி மேலே கொண்டு போன பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதாவது செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸிட் ஆகணுன்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகுது. ஓகேவா? கொஞ்சமாக இவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. அகைன் மார்க்கெட் வந்து ஃபுல் டே கன்சல்டேஷன் போகச்சில் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை வந்து கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் செல்லர்ஸ் ஆட் ஆகுறாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் ஆட் ஆகி கொஞ்சம் மார்க்கெட் என்ன ஆகுது, கொஞ்சம் கீழே இறங்கினோடனே இவங்களும் வந்து ஓகே இதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தால் கதை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பையர்ஸ் இப்போ இங்கே இல்லை,
மேக்ஸிமம் நிறைய பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க. அதாவது கம்மி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ எக்ஸிட் ஆகணுன்னு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அடுத்த நாள் நல்ல ஒரு சரியான கேப் டவுன். ஸோ பையர்ஸ் இல்லை, மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அப்போ என்னன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே தான் போகும்னு ஜட்ஜ் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் செல்லர்ஸ் இல்லை, பையர்ஸ் வந்தால் தான் செல்லர்ஸ் ஆக்டிவாகி பையர்ஸோட இதை பண்ண முடியும், அதாவது ஸ்டாப் லாஸை வந்து ஹேண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் செல்லர்ஸை வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணால் தான் அவங்க வந்து செல்லர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகுவாங்க. இப்போ வந்து மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் சின்னதாக வச்சுருக்குது, வச்சுட்டு ஓகே ஒரு ரெட் கேண்டில் வச்ச உடனே என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் இப்போ இதையும் தாண்டி வரச்சில் கண்டிப்பாக செல்லர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்க, செல் பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ செல்லர்ஸ் உள்ளே வந்தோன்னா மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்கள ட்ராப் பண்ண செல்லர்ஸ் உள்ளே வந்தோன்னா தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கவங்க இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட எஸ்எல் எல்லாமே எங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த செல்லர்ஸை வந்து இப்போ நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரி ஆகின செல்லர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணணும். ஸோ இங்கே பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஓகேவா? அதாவது பெரிய பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஆக்டிவேட் ஆகிறாங்க. இவங்களுக்கு தேவை ஒரு நல்ல மூமெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் அதாவது இவ்வளோ தூரம் வரச்சில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இதையும் தாண்டி மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் பையர்ஸ், அதாவது பெரிய பெரிய பையர்ஸ் வந்து உள்ளே நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இங்கே வர கூட கொண்டு போயிருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல வரச்சிலே நிறைய செல்லர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ அகைன் இந்த இதை தாண்டி மேலே மார்க்கெட் வரச்சில் இன்னும் நிறைய செல்லர்ஸோட இந்த இடத்துல உள்ள பெரிய பெரிய செல்லர்ஸ், அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்குற செல்லர்ஸோட எஸ்எல்லும் இங்கே கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த பையர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இந்த இடத்துல வந்துடுவாங்க. ஓகே, அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல புக் பண்ண மாட்டாங்க. செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்க இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த பையர்ஸுக்கு வந்து செல்லர்ஸோட எஸ்எல்ல வந்து ஹன் பண்ண ஸ்டாப் லாஸ் அடிக்க என்ன ஆகும்னு சொன்னால் இவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இவங்க ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணோன்னு என்ன ஆகணும், அகைன் இந்த இடத்த தாண்டி மறுபடியும் செல்லர் இங்கே வந்து கீழே வருது. கிளியராக காமிக்க பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகுது. அகைன் இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் கீழே வரச்சில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓகே இங்கேருந்து செல் சைடு தான் போகுது, இங்கே வர வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செல்லர்ஸ் இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஓகேவா? செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. அகைன் இந்த பையர்ஸ் வந்து கொஞ்சமாக அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் செல்லர்ஸை வந்து கொஞ்சமாக அட்ராக்ட் பண்ணக்காண்டி, அதாவது நம்மள மாரி ரீட்டைலர் இழிச்ச வாயனுக்கு நிறைய பேர் நம்ம உள்ளே இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இழிச்ச வாயன்களெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகுது, டவுன் சைடு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நம்ம செல்லர்ஸ்லாம் உள்ளே வர்றாங்க, ரீட்டைலர் உள்ளே வர்றாங்க. மறுபடியும் இந்த பெரிய பிளேயர் என்ன பண்ணுறான், இங்கேருந்து மறுபடியும் நம்மளோட எஸ்எல் இங்கே வச்சுருப்போம். ஸோ இந்த எஸ்எல்லை ஹன் பண்ணி இதுலேயும் முடியாமல் ஒரு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட எஸ்எல்லையும் ஹன் பண்ணதுக்காண்டி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணுறான், ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணுறான். மார்க்கெட்டை வந்து ஒரே ஐடியா டவுன் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம வந்து கற்றுக்கிடக்கூடிய விஷயம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சிம்பிளாக வந்து கற்றுக்கிடக்கூடிய விஷயம் இதுதான். எப்போவுமே மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸை தான் ஹன் பண்ணும். என்னோட ஸ்டாப் லாஸையும் உங்களோட ஸ்டாப் லாஸையும் அவன் ஹிட் பண்ண வச்சாதான் அவனுக்கு ப்ராஃபிட். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவன் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறான். புக் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணுறான், இங்கே செல்லர்ஸ், அதாவது இந்த இடத்துல வந்து இன்னும் மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணுறான், இவன் ஃபுல் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணுறான். புக் பண்ணோன்னே என்ன ஆகுது, மார்க்கெட்டை வந்து கீழே வருது. ஸோ இந்த இடத்துல அவன் வெறுமனே ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணல. இந்த இடத்துல என்னாகுன்னு சொன்னால் மார்க்கெட் ஒரு லெவலுக்கு ஹை வரச்சில் இங்கே செல்லர்ஸ் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுவாங்க. அதாவது பெரிய செல்லர்ஸ், சின்ன ரீட்டைலர் இல்லை. ரீட்டைலர்லாம் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இதில் வந்துட்டு போயிடுவாங்க. அதாவது பெரிய பெரிய எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல, அதாவது மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகேவா? இந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பையர்ஸ் கொஞ்சம் சின்ன பையர்ஸ்னு சொன்னால் சின்னதாகவே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அப்போ பெரிய பையர்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்க என்ன பண்ணுவான், செல்லர்ஸும் ஆக்டிவேட் ஆகுவாங்க. இந்த செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகணும் உடனே இங்கே இருக்க பையர்ஸுக்கு வந்து இண்டிகேஷன் கிடச்சிரும். ஓகே செல்லர்ஸ் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுறாங்க, இதுக்கு மேலே நம்ம கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க.
புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துடுறாங்க. ஓகேவா? எடுத்த உடனே மார்க்கெட் சடனாக கீழே இறங்கும். இங்கே செல் பண்ண ஆரம்பித்தவங்களோட ப்ராஃபிட் வந்து இங்கே பை பண்ண ஆரம்பித்தவங்க, அதாவது இந்த இடத்துல பை பண்ண மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்படின்னு பை பண்ண ஆரம்பித்த ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஹன் பண்ணி கொண்டு வராங்க. இவங்களும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால். ஓகேவா? ஹெவி ஃபால் ஆகுது. ஹெவி ஃபால் ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல இங்கே பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ், அதாவது சின்ன சின்ன ரீட்டைலர் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன ரீட்டைலர் வந்து ஓரளவு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாப் லாஸையும் வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணி விட்டுட்டு அகைன் மறுபடியும் மேலே போகுது. ஓகேவா? பையர்ஸை வந்து மார்க்கெட் வந்து வெளியேற்றிச்சுன்னு சொன்னால் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குதோ அந்த இடத்துல அகைன் வந்து பையிங்க, அதாவது பையர்ஸ் ஆட் ஆகுவாங்க. அதாவது பெரிய பெரிய பையர்ஸ், நான் சொல்லுறது ரீட்டைலரில் பெரிய பெரிய பையர்ஸ். ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய டைம் வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க, ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும், என்னடா இது கரெக்டாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் அகைன் மறுபடியும் டார்கெட்டை நோக்கி போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நொந்திருப்பீங்க, ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க, திட்டிருப்பீங்க, ஏன்டா இங்கே வந்தோன்ன மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் நான் சொன்ன இந்த ரீசன்னால தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரீசனை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் தோத்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. 100 பேருக்கு 10 பேர் தானங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேருக்கு 10 பேர் தானே ஜெயிக்கிறாங்க சொல்லுவாங்க. 1,00,000 பேருக்கு 10 பேர் தானே ஜெயிக்கிறாங்க சொல்லுவாங்க. இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த 10 பேருக்குள்ளே நம்மளும் ஒரு ஆளாக ஆட் ஆகலாம். அதுக்கு என்னன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டோட சைக்காலஜியும் இந்த ட்ரெண்டிங்கையும் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பண்ணலாம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் என்னோடய டெலகிராம் சேனல் இருக்குது. என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் டேஸ் எல்லா நாளுமே வந்து நான் வந்து ஒரு சில உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சு அதன்படி ட்ரேடிங் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக நீங்களும் மாறதுக்கு என்னால் உதவி செய்ய முடியும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் இந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.